ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா ரேட் ஃபார் கோல்ட் பத்தி. இந்த ரேட் ஃபார் கோல்ட் பத்தி மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பேங்க்ல நம்ம அடமானம் வச்ச ஜுவல், அப்புறம் இல்லைன்னா சேல் பண்ண ஜுவல் இவங்க ரீபர்னிஷ் பண்ணி நமக்கு சேல் பண்றாங்க. ஆக்சுவலா இத பத்தின ஆட் நான் இன்ஸ்டால பார்த்தேன். விளம்பரமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. சரின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ கிளிக் பண்ணேன். அது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள போச்சு. இந்த குரூப் தான் அது. இந்த குரூப்லயே கிராம்ஸ், ப்ராசஸிங் ஃபீ, பேக்கிங் ஃபீ, 916 கால் மார்க்கா என்னது, அதோட பிரைஸ், அதாவது இன்னைய பிரைஸ் எவ்வளவு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர்ல கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ணியோ இல்ல கால் பண்ணியோ அந்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண சொன்னா சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 916 சொல்லிட்டு எங்க மென்ஷன் ஆயிருக்கு, ஹெச்யூடி நம்பர், இதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம சென்ட் பண்ணுவாங்க. அகைன் நீங்க வெய் மெஷர் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாலும் அதை அனுப்புவாங்க. நான் ஒரு சோக்கர் வாங்கியிருந்தேன். அந்த சோக்கரோட எனக்கு ஃபுல் வீடியோ எனக்கு கிளியரா எடுத்து கொடுங்க, எதுவும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லி நான் பாக்குறதுக்காக கேட்டிருந்தேன். எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கேட்லாக் பிக்சர்லயும் சரி, இப்போ நேர்லயும் சரி, எனக்கு அந்த சோக்கர் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் வாங்குறதுக்கு ரொம்ப பயந்தேன். இது உண்மைதானான்னு சொல்லியே நான் ரொம்ப பயந்தேன். அதை பத்தின ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் யூடியூப்ல, கூகுள்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ மேக்சிமம் அது கோல்டு தான். ஆனா பழைய ஜுவல்ல விற்கிறாங்க. இது மாதிரி டேமேஜ் ப்ராடக்ட் வந்துச்சு, ரீப்ளேஸ் பண்ண முடியல, அப்படியே எடுத்தாலும் ரொம்ப ஜிஎஸ்டி இதுக்கும் ப்ராசஸிங் ஃபீலாம் போட்டு கம்மி அமௌண்ட்ல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ் எல்லாம். ஆனா அது கோல்டு தான் அப்படின்றப்ப எனக்கு அது கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. நான் என்ன யோசிச்சேன்னா, இது பழைய நகையாவே இருக்கட்டும், இதை ஏதாவது ஒரு பெரிய கடையில போய் அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நமக்கு அதிக செய்கூலி சேதாரத்தோட நமக்கு வித்தா நமக்கு அது தெரிய போகுது. இப்போ ரேட் ஃபார் கோல்ட்ல நமக்கு தெரியுது இது செகண்ட் ஹேண்ட். பெரிய கடையில நம்ம செகண்ட் ஹேண்ட் கோல்ட்னே நம்ம தெரியாம வாங்கினா அப்ப என்ன பண்றது? இது கம்மியா ப்ராசஸிங் ஃபீ 2% தான். இதுல வாங்கினா நமக்கு இப்போ பழைய தங்கமாவே இருந்தாலும் இதுவும் தங்கம் தானே அப்படின்னு சொல்லி நான் ஓரளவுக்கு மனசை தேத்திட்டு நான் பை பண்ணேன். இது 2,34,000 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அட்வான்ஸ் 120 சென்ட் பண்ண சொன்னாங்க. நான் 1 lakh தான் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆன்லைன்ல நம்ம பை பண்றோம், அவங்க இந்த ஜுவல்ல அனுப்பலைன்னா நம்ம என்ன பண்றது, வேற ஒரு ஜுவல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்பவே பயந்தேன். ஆக்சுவலா இது என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்துச்சு. வீட்டுக்கு தெரியாம தான் நம்ம வாங்கியே வச்சிருந்தேன். அவங்க பில் எல்லாமே சென்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இருந்தாலும் எனக்கு பயமா இருந்துச்சு. எனக்கு பக்கத்துல இருக்க நியர்பை ஷாப்ல, ஜுவல் ஷாப், அப்புறம் பேங்க்ல நான் போய் கேட்டு பார்த்தேன் இது கோல்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது கோல்டு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் மனசு கேட்காம பியூரிட்டி டெஸ்ட்டுக்கு வேற நான் கொடுத்துருந்துருக்கேன். மிச்ச அமௌண்ட் எல்லாம் நான் 2-3 டேஸ்ல தான் நான் சென்ட் பண்ணிட்டேன். அதாவது பக்கத்துல பேங்க்ல ஜுவல் எல்லாம் கோல்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு 2-3 டேஸ்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ பியூரிட்டி டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருந்துருக்கேன். இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா, நான் ரேட் ஃபார் கோல்ட் ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை நீங்க இதுல பை பண்ணி தான் ஆகணுன்றதுக்காகவோ கிடையாது. இப்போ நீங்க ஜுவல் வாங்குற கட்டாயத்துல இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்க பெரிய பெரிய ஷாப்ல போய் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ்னு அதிக பர்சன்டேஜ் கொடுத்து வாங்காம இது மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னோட அனுபவத்துல தான் நான் சொல்றேன். எப்படி இருந்தா நம்ம வாங்க தான் போறோம் அப்படின்ற பட்சத்துல இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எதுக்காக நம்ம பெரிய ஷாப்ல போய் அதிகமா செய்கூலி சேதாரத்துல போய் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் சரி ஓகே இதை மேக்சிமம் தெரியாதவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நான் பியூரிட்டி டெஸ்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். அந்த ரிப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். தேங்க்யூ.